ஹலோ கைஸ். டாக்டர் வசீகரன் வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட ரோபோவை எப்படி டாக்டர் போரை ரீஸ்டார் பண்ணாரோ, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு உடஞ்சி போச்சு வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட இந்த மொபைலை குர்ரா மச்சான் நான் புதுசு மாதிரி ரீஸ்டோர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோவில் எப்படி இந்த மொபைல் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் குரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலை பார்த்தாலே தெரியுது, டிஸ்பிளே பேக் மேலே ஃப்ரேம்ட்டு எல்லாமே சுக்குனராக உடஞ்சி போயிருக்கு. பட் மொபைல் சார்ஜ் போட்டு பார்த்தால டிஸ்பிளே ஆன் ஆகுது. அதில் கொஞ்சமாக கீழே பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு படம் தெரியும். ஸோ மொபைல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் ஃபோனை பிரிச்சுட்டேன் பார்ட்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக. நான் பிரித்து இதோட பேக் பேனல் ஃப்ரேம் அண்ட் டிஸ்பிளேன்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து அந்த புது ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பேட்டரி கனெக்டர் தான் ரிமூவ் பண்ணணும். இதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் இதுதான் டிஸ்பிளே ஸ்டிப்பு, அது ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சார்ஜிங் போர்டோட ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணாலும் அதோட ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டிங்கன்னா அது தொலைஞ்சி போகாமல் இருக்கும். இந்த சார்ஜிங் ஸ்டிப்போடைய வைப்ரேஷன் மோட்டரும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மொபைலோட ஸ்பீக்கர். இப்போ இந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணணும். டிஸ்பிளே ஆல்ரெடி உடஞ்சி போனதுனால நம்ம ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு தேவையில்லை. இது ஒரு டிஎஃப்டி எல்சிடி டிஸ்பிளே. ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் உடஞ்சி டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இது யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம புது ஃப்ரேமும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த நியூ பார்ட்ஸை எடுத்து ரெடியாக வச்சுப்போம். அப்போ தான் ஒவ்வொன்றா நம்ம பிரிக்க அதில் செட் பண்ணிட்டு வர முடியும். ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக க்ளூ போட தேவையில்லை. அதில் இருக்க ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பார்ட்ஸை ஒட்டினா போதும். அதில் இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த நியூ டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேவை நம்ம கடைக்கு போகும்போதே அங்கே செக் பண்ணியாச்சு. ஏன் நான் இந்த மொபைலுக்கு முன்னாடியே பிரித்தேன்னா, நம்ம அங்கே கடைக்கு பிரித்து கொண்டு போனால் தான் டிஸ்பிளே அங்கே செக் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ ஃப்ரண்ட் கேமரா ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மதர் போர்டை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஒயர் தான் இந்த மொபைலோட ஆண்டனா ஒயர். இப்போது சிம் ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு மதர் போர்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த சார்ஜிங் போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐபி ஸ்ப்ரேவை நம்ம 2 டைம் மேலே அடித்து விட்டுட்டு 1 மினிட் அப்புறமேட்டு நம்ம லைட்டாக தூக்கணும்னா சார்ஜிங் போர்டு நம்மளுக்கு ஈஸியாக வெளில வந்துடும். சேம் பேட்டரி ரிமூவ் பண்ணும்போதும் இதே மாதிரி ஐபி 2 டைம் வேணும். பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு மெட்டல் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட்டு, ஃப்ளெக்சிபிளான சீட்டை யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாடியில் இருக்க எக்ஸஸ் பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். இது மேலே இயர்ஃபோன் ஸ்பீக்கர் இருக்குது, அதை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்டிப் வருதுங்களா, இதுதாங்க ப்ராக்சிமிட்டி சென்சார். இதை நம்ம கால் பேசும்போது காதுகிட்ட கொண்டு போனால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். தூரமாக கொண்டு வந்தீங்கன்னா ஆன் ஆகும். அப்புறம் ஆட்டோ பிரைட்னஸ்லாம் ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரில் தான். இதையும் நம்ம ஐபி விட்டு லைட்டாக ஹீட்டரில் ஹேர் ட்ரையரோ இல்லை எதுலேயாச்சும் கொஞ்சம் ஹீட் காமிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இந்த ஃப்ரேமில் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரேமில் நம்ம ரிமூவ் பண்ண பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் அதாவது ரிவர்ஸ்லேருந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக கழட்டின ப்ராக்சிமிட்டி சென்சாரை செட் பண்ணிடலாம். இப்போ வால்யூம் பட்டன் ஸ்டிப்பையும் செட் பண்ணிடலாம். இப்போ டிஸ்பிளே செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே எடுத்து இந்த டிஸ்பிளே பின்னாடி வர அந்த பிராண்டிங் ஸ்டிக்கரை எப்போவுமே ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் தான் அந்த டிஸ்பிளே இருக்கிற டச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ ஃப்ரேமில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே ஒட்டிடலாம். டிஸ்பிளே எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஒரு டைம் ஸ்லைட் பண்ணோம்னா கீழே லாக் ஆகும். அப்புறமேட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், செட் ஆயிரும். மதர் போர்டு, ஃப்ரண்ட்டு கேமரான்னு எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு பேட்டரியை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். பேட்டரி ஃபிட் பண்ணுறதுக்கு அங்கே கொடுத்துருக்க அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி அப்படியே கரெக்டாக ஃபிட் பண்ணோம்னா நல்லா ஒட்டிக்கும். டிஸ்பிளேயோட ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்க சார்ஜிங் போர்டையும் ஃபிட் பண்ணிடலாம். சார்ஜிங் போர்டு ஃபிட் பண்ணுறதுக்கும் கீழே அங்கே ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் மட்டும் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம சார்ஜிங் போர்டு அப்படியே ஒட்டினா போதும், நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் ரிமூவ் பண்ண ஸ்பீக்கரும் சார்ஜிங் ஸ்டிப்பும் கனெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த மொபைல் மோஸ்ட்லி இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். டச் ஒர்க் அதான்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மொபைலை க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ண ஷீல்டும் அதோட ஸ்க்ரூவும் நம்ம போட்டு லாக் பண்ணிடலாம்.
வெயிட் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் guys. என்னதுன்னா ஓல்டு பேனலில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து நியூ பேனலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். ஸோ இப்போ அதை சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஓல்டு பேனலில் இருக்க ஃப்ளாஷ் லைட்டும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஐபி விட்டு லைட்டை ஹீட் பண்ணி நம்ம சேஃபாக எடுத்துடலாம். இப்போ இந்த நியூ பேக் பேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஃப்ளாஷ் லைட்டோட அந்த பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த டிவைஸை க்ளூ போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் பேனலில் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கு ரப்பர் பேண்டை போட்டு 1 டே நம்ம வந்து காய ஓடலாம். நெக்ஸ்ட் டே ஆச்சு, இந்த மொபைல் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மொபைலில் இருக்க எக்ஸஸ் க்ளூ எல்லாம் ஐபி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், உடஞ்சி போன மொபைலை நம்ம நியூ மொபைல் மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மொபைல் ரீஸ்டோரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.